வெல்கம் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் சாப்டர் நம்பர் 6 எக்ஸசைஸ் நம்பர் 6.4. ப்ரீவியஸ் வீடியோ வரைக்கும் டைப் நம்பர் 2 தான் கண்டினியூவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியாக எக்ஸசைஸ் நம்பர் 6.4ல் சம் நம்பர் 3 சம் நம்பர் 4 ரெண்டு சம்மும் கண்டினியூவாக வருது. அதனால் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் நல்லா கவனிக்கணும். அதுக்கடுத்து நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக சேரும். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற சிம்பிளை கிளிக் பண்ணிடணும். இப்போ சம் நம்பர் 3 பாருங்களேன். 6,7,4 மற்றும் 8,4,9 என்ற புள்ளிகள் வழியாக செல்லும் நேர்கோடு XZ மற்றும் YZ தளங்களை வெட்டும் புள்ளிகளை காண்க. இந்த ப்ரீவியஸ் கிளாஸ் மாடலில் பார்த்த மாதிரி அதே கான்செப்ட் தான். அப்போ வெட்டும் புள்ளிகளை காண் XYZ, அதாவது XZ மற்றும் YZ தளங்களை வெட்டும் புள்ளிகளை காண். அப்போ வெட்டும் புள்ளிகளை கண்டுபிடிக்கணும்னா இப்போ XYZன்னு வச்சுக்கோங்க. அதில் XZ இருக்குது. அப்போ Y0, YZ இருக்குது, X0 அப்படின்னு வச்சு போடணும். அதுக்கு போடணும்னா முக்கியமாக நேர்கோடு தேவை, ஸ்ட்ரைட் லைன் கண்டிப்பாக தேவை. அந்த நேர்கோடு தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அந்த நேர்கோடு பார்த்திங்கன்னா 2 புள்ளி கொடுத்துருக்காங்களா. அப்போ 2 பாயிண்ட்ஸ் ஃபார்ம். அப்போ A பாயிண்ட்டு B பாயிண்ட்டு இந்த இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆன்சர் போட போகிறோம். பழைய மாடலில் தான் இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ சம் நம்பர் 3, ஃபைண்ட் த பாயிண்ட்ஸ் வேர் த ஸ்ட்ரைட் லைன் பாசிங் த்ரூ தி point 6,7,4 and 8,4,9 cuts the XZ and YZ plane. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா XZ மீட் பண்ணால் அந்த பாயிண்ட் என்ன, YZ மீட் பண்ணால் அந்த பாயிண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட் லைன் தான் முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும், ஸ்ட்ரெயிட் லைன் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஸ்ட்ரெயிட் லைன் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் கண்டுபிடிக்கும்னால பாயிண்ட்டை முதல் எழுதுங்க. அப்போ A பாயிண்ட்டு 6,7,4, B பாயிண்ட்டு 8,4,9 இந்த 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 பாயிண்ட் ஃபார்ம். இது 2 பாயிண்ட்ஸ் ஃபார்ம், 2 புள்ளிகள் வடிவம். இது X1 Y1, இது X2 X1 Y1 Z1, இது X2 Y2 Z2, X1 Y1 Z1, X2 Y2 Z2. ஓகேவா? இப்போ தம்பி DCS கண்டுபிடிக்கணும், அதாவது டைரக்ஷன் ரேஷியோஸ் கண்டுபிடிக்கணும். அந்த ஈக்குவேஷனை போடணும் இல்லையா. அந்த ஈக்குவேஷன் முதல்ல கண்டுபிடிக்கணும்னா B வெக்டார் மைனஸ் A வெக்டார்னு ஒன்று கண்டுபிடிச்சோம் இல்லையா கான்செப்ட்டு, அது கண்டுபிடிக்கணும் முதல்ல. அதாவது X2 மைனஸ் X1 Y2 மைனஸ் Y1 Z2 மைனஸ் Z1. இது என்னென்ன ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறதுக்கு இங்கேயே கண்டுபிடிக்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. X2 மைனஸ் X1 எவ்வளவு, 8 மைனஸ் 6. அப்போ 8 மைனஸ் 6 இது 4 மைனஸ் 7 9 மைனஸ் 4. நம்ம சம்மில் அதாவது ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறது போல் இங்கே அப்ளை பண்ணிடுறோம். அப்போ 8 மைனஸ் 6 எவ்வளோப்பா, 2. இது 4 மைனஸ் 7 எவ்வளவு, மைனஸ் 3. 9 மைனஸ் 4 எவ்வளவு, 5. அவ்வளோதான். இதான் திசை விகிதங்கள். இதுக்கு பேர் திசை விகிதங்கள், டைரக்ஷன் ரேஷியோஸ். டைரக்ஷன் ரேஷியோஸ் வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் கண்டுபிடிச்சோமா, இதை அப்படியே வைங்க. வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் நல்லா கவனிங்க. இப்போ நேர்கோட்டின் கார்ட்டீசியன் சமன்பாடு, கார்ட்டீசியன் சமன்பாடு கண்டுபிடிப்பார். ஈக்குவேஷன் ஆஃப்
அல்லது கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 2 பாயிண்ட்ஸ் ஃபார்முலா என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் x1 பை x2 மைனஸ் x1 ஈக்குவல் டு ஒய் மைனஸ் y1 பை y2 மைனஸ் y1 ஈக்குவல் டு z மைனஸ் z1 பை z2 மைனஸ் z1. இதுதான் 2 பாயிண்ட்ஸ் ஃபார்முலா வந்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷனுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாப்பா மேலே இருக்கிறது எல்லாமே ஏ பாயிண்ட், கீழே இருக்கிறது இந்தது வேறு ஒன்றும் இல்லை. இந்த x2 மைனஸ் x1 முதல்ல கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த ஏ பாயிண்ட் என்ன பாருக்கு? அந்த ஏ பாயிண்ட் பார்த்தா 6,7,4 தான் ஏ பாயிண்ட் இருக்குது. இங்கே ஃபில்லப் பண்ணுங்கள். இது x1 y1 z1க்கு ஃபில்லப் பண்ணுங்கள். அப்போ x மைனஸ் x1ங்கிறது எவ்வளவு? 6 பை y மைனஸ் y1ங்கிறது எவ்வளவு? 7 பை சீக்வல் z மைனஸ் z1 என்பது எவ்வளவு? 4 பை. இப்போ இந்த தான் கண்டுபிடிச்சோம்ல, இது 2, இது -3, இது 5. அப்போ ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சோன்னா நம்ம ஈஸியாக எழுதிட்டோம். யாவும் இருக்கா? ஈஸியாக எழுதிட்டான். இப்போ வந்து தளத்தினுடைய புள்ளிகள் கேட்டிருக்காங்க. அதாவது XY பிளேன், ZY பிளேன் இதெல்லாம் கேட்டிருக்காங்க இல்லையா, அதில் வந்து நம்ம ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் 1 நல்ல கவனிங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? XZ மீட்ஸ் அந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா? அப்போ நேர்கோடு, அந்த நேர்கோடு XZ என்ற தளத்தை சந்தித்தால் y வந்து 0. இந்த கான்செப்ட் எழுதிக்கணும், அதான் முக்கியமானது. த பிளேன், அதாவது த ஸ்ட்ரைட் லைன் மீட்ஸ் த XZ plane that is y is equal to 0. இது அப்படியே எழுதி வச்சுக்கோங்க, தேவைப்படும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நேர்கோடானது XZ என்ற தளத்தை சந்திப்பதால் y வந்து 0. அதான் x அச்சை வெட்டினால் y 0, y அச்சை வெட்டினால் x 0 பார்த்தோம்ல, அதே கான்செப்ட். அப்போ இதை கண்டுபிடிக்கணும்னா ஒரு பாயிண்ட் தேவை. அந்த பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். அந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா அதை ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, டீன்னு வச்சு சைன் சொன்னோம் இல்லையா. அப்போ லெட் x minus 6 by 2 is equal to y minus 7 by minus 3 is equal to z minus 4 by 5 is equal to t. என்ன வேணால் வைக்கலாம்னு ப்ரீவியஸ் கிளாஸே சொல்லிட்டேன். இந்த இடத்துல என்ன வச்சுருக்கேன்? டீன்னு வச்சுருக்கேன். ஏன் சார் டீன்னு வைக்கிறீங்க? இப்போ டீன்னு வச்சா தான் ஒரு பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்க முடியும், காமன் பாயிண்ட் கண்டுபிடிக்க முடியும். ஒரு கோட்டில் எண்ணில் அடங்காத புள்ளிகள் உள்ளது, அந்த ஒரு புள்ளியை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து டீன்னு வச்சுருக்காங்க. அதாவது a straight line contains uncountable points, therefore let the equation equal to t ன்னு வச்சாச்சு. அதுக்கு அடுத்தது கம்பேர் பண்ணால் இது எல்லாமே ஈக்குவலாக இருக்கா? அப்போ இதுக்கு இது சமம், இதுக்கு இது சமம், இதுக்கு இது சமம் முடிக்கணும். அப்போ x minus 6 by 2 is equal to t, y minus 7 by minus 3 is equal to t, z minus 4 by 5 is equal to t. ஓகேவா? அப்படி வச்சிடலாம். வச்சா தான் xy பாயிண்ட் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அப்போ x minus 6 is equal to 2t. அப்போ x என்பது 2t plus 6 ஆயிரும். இதுதான் x பாயிண்ட். அடுத்து y minus 7 is equal to minus 3t. அப்போ y is equal to minus 3t plus 7. ஓகே, கரெக்டாக பார்த்துட்டே வாங்க. அதுக்கடுத்து z minus 4 is equal to 5t. அப்போ z is equal to 5t plus 4. ஓகேவா? இதை அப்படியே நோட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் என்ன, அந்த பாயிண்ட்டை தான் இப்போ எழுத போகிறேன். வச்சுங்க, இதுதான் பாயிண்ட். அப்போ பிங்கிற பாயிண்ட் வந்து 2t plus 6, minus 3t plus 7, 5t plus 4 தான் பாயிண்ட். இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சங்க, இந்த பாயிண்ட் தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இந்த பாயிண்ட் தான் என்ன பண்ண போகிறோம்? கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஏற்கனவே ஒரு கான்செப்ட் சொல்லிட்டாங்க. XZ மீட் பண்ணால் என்னது? YZ 0ன்னு ஏற்கனவே எழுதிட்டோம்ல, எழுதுங்க. அப்போ given that the straight line மனசுக்குள்ளே எழுதினாலும் சரி, ஃபுல்லாக எழுதுங்க. straight line
meets xz plane. Therefore y is equal to 0. y is equal to 0. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா xz என்ற தளத்தை இந்த நேர்கோடு வெட்டினால் y வந்து 0. அப்போ y 0ன்னா இந்த இதை வந்து 0ன்னு வைக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த இடத்த வைக்கணும். அப்போ y is equal to 0. அப்போ -3t + 7 is equal to y. அப்போ -3t + 7 is equal to எவ்வளவு? 0. அப்போ -3t is equal to -7. மைனஸ் கேன்சல் பண்ணுங்கள். அப்போ 3t is equal to 7. அப்போ t எவ்வளவு? 7/3. அப்போ t வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். இனிமேல் என்னென்னா XYZ இந்த டீயில் போய் போட்டால் நம்மளுக்கு பாயிண்ட் கிடச்சிரும். அந்த போடலாமா? ரெடி ஆகிக்கங்க. அந்த இந்த டி வந்து 7/3 கண்டுபிடிச்சிட்டான். அதை வந்து பாயிண்டில் போய் போட போகிறோம், வேற ஒன்றும் இல்லை. அந்த பிங்கிறத நம்மளாக வச்சுக்கிட்ட கூட பாயிண்ட். அந்த 2 இன்ட்டு அந்த டீக்கு பல எவ்வளோ போடலாம்? 7/3 ப்ளஸ் இந்த 6 அப்படியே இருக்கும். -3 இன்ட்டு டீக்கு பதிலாக 7/3 ப்ளஸ் 7 அப்படியே போடலாம். அதுக்கடுத்து 5 இன்ட்டு 7/3 ப்ளஸ் 4. ஓகே, அந்த டீக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ண, வேறு ஒன்றும் இல்லைப்பா. அப்போ சிம்ப்ளிஃபை பண்ணால் அப்போ பி இன்ட்டு இதை கேன்சல் பண்ணுறதுக்கு வழி இல்லை. அப்போ 7 2 14/3 ப்ளஸ் 6 காமா. இது -3 + 3 இந்த கேன்சல் மல்டிபிளில் இருக்கா. அப்போ -7 + 7 காமா. இது 7 5 35/3 ப்ளஸ் 4. ஓகேவா? இதை சிம்பிளை பண்ணால் அந்த பிங்கிற பாயிண்ட் வந்து எவ்வளோ இருக்குது? 14 + 1/3 18/3 கமா. இது 0, ஏன்னா y 0 தானே வரணும், 0. இது பாருங்கள் 35 ப்ளஸ் முன்னாங்க எவ்வளவு? 12/3. ஃப்ராக்ஷன் இல்லாமல் இருந்தால் நேரம் முடிச்சுக்கலாம். அது ஃப்ராக்ஷன் ஃபார்ம்னால போட்டு விட்ருக்கோம். அதுக்கடுத்து இந்த பிங்கிற பாயிண்ட் எவ்வளோ வருது? 14 18 ஆட் பண்ண எவ்வளவு? 32/3 கமா 0 35 40 47/3. அப்போ 32/3 கமா 0 கமா 37/3. இதுதான் வந்து இஜெட்டை மீட் பண்ணால் அந்த பாயிண்ட் இந்த பாயிண்டில் தான் வந்து மீட் பண்ணோம். அதுக்கு அடுத்தது இன்னொன்று கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? YZ தளங்களை வெட்டும் புள்ளிகளை காண்க. அது கண்டுபிடிக்க போகிறோம். ரெடி ஆகிக்கங்க. இப்போ ரெண்டாவது கொஸ்டின் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? செகண்ட் கொஸ்டின், நேர்கோடு எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் இல்லை, YZ தளத்தை வெட்டினால் YZங்கிறப்ப x is equal to 0ன்னு போடணும், வேற ஒன்றும் இல்லை. therefore the straight line meets x இல்லை YZ plane, that is x equal to 0. அவ்வளோதான். அப்போ XYZல யாரும் இல்லை, எக்ஸ் இல்லைன்னா எக்ஸு 0 போடணும், வேறு ஒன்றும் இல்லை. இதில் வந்து பாயிண்ட் அதே மாதிரி தான் கண்டுபிடிக்கணும்ப்பா. அதே மாதிரி தான் கண்டுபிடிக்கணும், மறந்துடாதீங்க. அப்போ அதே மாதிரி கண்டுபிடிக்கிறப்ப முதல்ல கவனிங்க, எக்ஸ் இருக்க வேண்டியதில் 0 போடுங்க. அந்த பாயிண்ட் எடுங்கப்பா, அதே பாயிண்ட்டே நம்ம வச்சுக்கலாம். அந்த பாயிண்ட் பி என்ன இருக்குப்பா? அப்போ எக்ஸு 0ங்கிறப்ப இந்த பாயிண்ட்டை முதல் எழுதுங்க. அப்போ பாயிண்ட் 2t + 6 கமா -3t + 7 கமா 5t + 4. இதுதான். இப்போ எக்ஸ் 0னா இதை மட்டும் தான், அந்த XYZ. அப்போ P(x, y, z) தானே. அப்போ எக்ஸ் 0ங்கிறப்ப இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன வைக்கணும்? 0ன்னு வச்சு ஆன்சர் ஒர்க் அவுட் பண்ணணும். அப்போ 2t + 6 = 0. அப்போ 2t is equal to -6. அப்போ t வந்து -6/2. அப்போ t எவ்வளோப்பா? ஒரு தடவை 3 தடவை. அப்போ t வந்து -3. அப்போ t -3 கிடச்சிருச்சு. அப்போ t கிடச்சிட்டாவே என்ன பண்ணோம்? இந்த இடத்துல போய் ஃபில்லப் பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்து ஈஸியாக கிடச்சிடும். அப்போ ஃபில்லப் பண்ணலாமா?
அப்போ P of 2t plus 6, minus 3t plus 7, 5t plus 4. அப்போ t போல minus 3 போடுங்க. அப்போ P of 2 into minus 3 plus 6, minus 3 into minus 3 plus 7, அதுக்கடுத்து என்ன பாருங்க 5 into minus 3 plus 4. ஓகே, இனிமேல் சிம்பிளிஃபை பண்ணி போடுங்க. அப்போ PO இது மைனஸ் 6 ப்ளஸ் 6, இது எவ்வளவு? இதை சிம்பிளிஃபை பண்ணால் 9 + 7, இதை சிம்பிளிஃபை பண்ணால் மைனஸ் 15 + 4. ஓகே, அப்போ PO அப்போ 0, இது எவ்வளவு? 9 7 16, இது மைனஸ் 15 + 4 எவ்வளவு? மைனஸ் 11. ஓகேவா? அப்போ இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சரு. அப்போ 0, 16, -1. அப்போ வேறு ஒன்றும் இல்லைப்பா, XYயை மீட் பண்ணால் Z0 வச்சு போடணும், YZ மீட் பண்ணால் X0 வச்சு போடணும். அதுக்கு மிக மிக முக்கியமாக என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மறக்காமல் என்ன பண்ணியிருக்கணும்? கண்டுபிடிச்சிருக்கணும். சரிப்பா, அடுத்த சம் போகலாமா? ரெடி ஆக்கிங்க. சம் நம்பர் 4, 5, 6, 7 மற்றும் 7, 9, 13 என்ற புள்ளிகள் வழியாக செல்லும் நேர்கோட்டின் திசை கொசைன்களை காண்க. அப்போ 2 பாயிண்ட் கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க? திசை கொசைன்களை காண்க. மேலும் கொடுக்கப்பட்ட இவ்விரண்டு புள்ளிகள் வழியாக செல்லும் நேர்கோட்டின் துணையலகு வெக்டர் சமன்பாடு மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடுகளை காண். ப்ரீவியஸ் சம் மாடலில் தான் ரொம்ப ஈஸியான மாடல். அப்போ 2 புள்ளி கொடுத்துட்டாவே அந்த 2 புள்ளிகள் வடிவத்தில் வச்சு செய்யணும். அதாவது 2 பாயிண்ட்ஸ் ஃபார்ம் சொன்னோம் இல்லையா, அந்த கான்செப்டில் வந்து எல்லாமே போட போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லா கவனிக்கணும். சம் நம்பர் 4, ஃபைண்ட் த DCS, ஃபைண்ட் த டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ் 5, 6, 7 and 7, 9, 13. Also find the parametric form of the vector equation and Cartesian equation of the straight line passing through the given points. 2 பாயிண்ட் கொடுத்துட்டு வெக்டர் ஈக்குவேஷன் என்ன, கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் என்ன, டிசிஎஸ் என்ன, அதாவது டைரக்ஷன்ஸ் கொசைன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல டிசிஎஸ் தான் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல டைரக்ஷன் கொசைன்னா என்ன கண்டுபிடிக்கணும். அப்போ டைரக்ஷன் கொசைன் கண்டுபிடிக்கணும்னா டைரக்ஷன்ஸ் ரேஷியோஸ் கண்டுபிடிக்கணும். முதல்ல பாயிண்ட் எழுதுவோமா? அப்போ ஏ பாயிண்ட்டு 5, 6, 7 கொடுத்துட்டாங்க. பி பாயிண்ட்டு 7, 9, 13 கொடுத்தாச்சு, வந்தாச்சு. இது x1, y1, z1, x2, y2, z2ன்னு பேர் முதல்ல வச்சுக்கணும். இது வச்சுட்ட பின்னால் நம்மளுக்கு மற்றெல்லாம் எதுவுமே தேவையில்லை, இதெல்லாமே மறைச்சிட்டு ஆன்சர் மட்டும் போயிடலாம். இப்போ திசை வீதங்கள் முதல்ல கண்டுபிடிங்க. திசை வீதங்கள் அதாவது டைரக்ஷன் ரேஷியோஸ். திசை வீதங்கள்னா x2 மைனஸ் x1, y2 மைனஸ் y1, z2 மைனஸ் z1, இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும், இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும், இதுலேருந்து இதை ஈஸியாக மைனஸ் பண்ணணும், அவ்வளோ. அப்போ 7 - 5, 9 - 6, 13 - 7, அவ்வளோதான்ப்பா. அப்போ 7லேருந்து 5 கழிச்சா 2, 9லேருந்து 6 மைனஸ் பண்ணால் எவ்வளவு? 3, 13லேருந்து 7 மைனஸ் பண்ணால் எவ்வளோப்பா? 6. அப்போ என்ன 6 + 6, இதான் 2, 3, 6. இதுதான் வந்து திசை வீதங்கள். ஓகேவா? ரைட். இதை வச்சுட்டு என்ன சார் பண்ண போகிறோம்? திசை வீதங்களுக்கு அடுத்தது திசை கொசைன்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ தான் கண்டுபிடிக்க போகிறோம். திசை கொசைன்கள். அப்போ திசை கொசைன்கள்னால் என்ன? அப்போ திசை கொசைன்கள் டைரக்ஷன் கொசைன்ஸ் வேற ஒன்றும் இருக்க. டைரக்ஷன் கொசைனா காஸ் ஆல்பா, காஸ் பீட்டா, காஸ் காமா கான்செப்ட் தான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ x/r வெக்டர் மாடுலஸ், y/r வெக்டர் மாடுலஸ், z/r வெக்டர் மாடுலஸ். என்ன படிச்சிருக்கோம் இல்லையா, அதே தான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த r தான் இதுப்பா. அப்போ r வெக்டர் =
2y cap ப்ளஸ் 3j cap ப்ளஸ் 6k cap. அவ்வளோதான். இதுதான் முக்கியமான இடம். இதை தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதைத்தான் வந்து என்ன பண்ண போகிறோம், ஃபில் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸு பை இந்த 2 பை ஆர் வெக்டர் மாடுலஸ். அந்த மாடுலஸ் வேணால் தனியாக கண்டுபிடிச்சிக்கலாமா? மாடுலஸ் வேணால் கண்டுபிடிச்சிட்டு இங்கே ஃபில்லப் பண்ணுவோம், கண்டுபிடிச்சிட்டு வந்து ஃபில்லப் பண்ணுவோம். அப்போ ஆர் வெக்டர் மாடுலஸுங்கிறது 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர், 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர், அந்த 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர், அடுத்து 6 ஸ்கொயர் ரூட். அவ்வளோதான். 2 2 4 3 9 6 36 36 40 49 49 ரூட் பண்ண எவ்வளோப்பா 7. இதை கூட இங்கே கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க, இந்த இடத்துல கூட வச்சுக்கோங்க, நல்லது. இப்போ 2/7 கமா ஒய் எவ்வளவு 3/7 கமா 6/7. இதுதாயா திசை கொசைன்கள். அவ்வளோதாயா. அப்போ இதிலேருந்து திசை கொசைன்கள் கண்டுபிடிக்கணும்னா இதுதான் ஃபார்முலா. எக்ஸ் பை ஆர் வெக்டர் மாடுலஸ், ஒய் பை ஆர் வெக்டர் மாடுலஸ், இஜெட் பை ஆர் வெக்டர் மாடுலஸ். இந்த ஆர் வெக்டர் என்பது இங்கே இருக்குது. இந்த ஆர் வெக்டர் என்பது பி மைனஸ் ஏ, வேறு ஒன்றும் கிடையாது. அந்த பி மைனஸ் ஏ போட்டோம் இல்லையா, இந்த பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர்னு போட்டோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான் அது. இதை கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், பின்னால் யூஸ் பண்ணிக்கலாம், கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஃபார்முலாவை எழுதி ஃபில்லப் பண்ணாவே நம்மளுக்கு போதும். அப்போ எக்ஸ் பை ஆர் வெக்டர் மாடுலஸ் கமா ஒய் பை ஆர் வெக்டர் மாடுலஸ் கமா இஜெட் பை ஆர் வெக்டர் மாடுலஸ். அப்போ ஆர் வந்து இதுதான் ஃபுல்லாக சேர்ந்தது. எக்ஸ் ஹெச் ஒய் ஹெச் இஜெட் ஹெச் சேர்ந்ததான் என்னது ஆர். எல்லாமே தெரியும், நம்மளுக்கு ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பண்ணியிருக்கான். இப்போ வந்து கொடுக்கப்பட்ட சம்ம பூரா கரெக்டாக எழுதுங்க. இப்போ பாயிண்ட் ஏ என்ன, ஏன்னா 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, 2 பாயிண்ட் 5, 6, 7 இது ஒரு பாயிண்ட். பி பாயிண்ட் எவ்வளவு 7, 9, 13. ஓகே, அதான் இது x1 y1 z1 x2 y2 z2. முதல்ல பார்த்தீங்கன்னா ஏ வெக்டர்னா என்ன, ஏ பாயிண்டில் வர்றது ஏ வெக்டர். அப்போ ஏ வெக்டர்னா எவ்வளவு 5i cap 6j cap 7k cap. பி வெக்டர்னா அங்கே வர்ற பாயிண்ட்ஸ் 7i cap 9j cap 13k cap. ஓகே, இதெல்லாம் நம்மளுக்கு நல்லாவே பழக்கப்பட்டது தான். இப்போ என்னப்பா சொல்ல போகிறோம், அடுத்து பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர். இது கண்டுபிடிக்கலாம். பி மைனஸ் ஏ, பி மைனஸ் ஏன்னா இப்போ தானே சொன்னோம், இப்போ தானே மைனஸ் பண்ணி போட்டோம், அதை கூட எழுதிடலாம். அந்த 2i cap 3j cap ப்ளஸ் 6k cap எழுதிடலாம். இந்த இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுங்கள், இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுங்கள், இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுங்கள், நம்மளுக்கு தேவையானது கிடச்சிரும். இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கேட்ட கொஸ்டினுக்கு பதில் எழுத போகிறோம். துணை அலகு வெக்டர் சமன்பாடு, இதுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 1, துணை அலகு உடைய வெக்டர் சமன்பாடு, இதுதான் கொஸ்டின். வெக்டர் சமன்பாடு, துணை அலகு உடைய வெக்டர் சமன்பாடு. பாராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் ஏ வெக்டர் ஈக்குவேஷன், அவ்வளோதான். துணை அளவுடைய வெக்டர் சமன்பாடு. துணை அளவு வெக்டர் சமன்பாடு என்னது, ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் டி இன்ட்டு பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர், டி பிலாங்ஸ் டு ஆர். இதுதான் ஃபார்முலா. இப்போ அப்படியே ஃபில்லப் பண்ணுங்கப்பா. அப்போ ஆர் வெக்டர் ஈக்குவல் டு இது வந்து ஏ வெக்டர் ப்ளஸ் டி இன்ட்டு இது பி மைனஸ் ஏ வெக்டர். இதை அப்படியே ஃபில்லப் பண்ணுங்கள். ஏ வெக்டர்னா என்ன 5i cap ப்ளஸ் 6j cap ப்ளஸ் 7k cap. இந்த டி அப்படியே இருக்கும். பி மைனஸ் ஏ தான் கண்டுபிடிச்ச வந்தாங்க 2i ப்ளஸ் 3j ப்ளஸ் 6k. ஓகே, இதெல்லாம் முடிச்சாச்சு. இதுதான் வந்து என்ன ஈக்குவேஷன், பாராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் ஏ வெக்டர் ஈக்குவேஷன். ரெண்டாவது கார்ட்டீசியன் ஈக்குவேஷன், கார்ட்டீசியன் சமன்பாடு, கார்ட்டீசியன் சமன்பாடு, கார்ட்டீசியன் ஈக்குவேஷன், கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். அப்போ கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் நம்மளுக்கு நிறைய தடவை பழகினதான். எக்ஸ் மைனஸ் x1 பை x2 மைனஸ் x1 ஈக்குவல் டு ஒய் மைனஸ் y1 பை y2 மைனஸ் y1 ஈக்குவல் டு z மைனஸ் z1 பை z2 மைனஸ் z1.
அப்படியே ஃபில்லப் பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்து கிடச்சிட போகுது. ஃபில்லப் பண்ணலாமா? அப்போ இதில் ஏ பாயிண்ட்டு பி பாயிண்ட் இருந்தால் தான் ஃபில்லப் பண்ண முடியும். அப்போ ஏ பாயிண்ட் என்ன? ஏ பாயிண்ட் 5 6 7, பி பாயிண்ட் என்ன? 7 9 13. அவ்வளோதான். இன்னும் ஃபில்லப் பண்ணுங்க பார்ப்போம். இங்கே ஃபில்லப் எக்ஸ் மைனஸ் x1 எவ்வளவு? 5, ஒய் மைனஸ் y1 6, இஜட் மைனஸ் z1 எவ்வளவு? 7. இதை வந்து ஈஸியாக நம்ம ஃபில்லப் பண்ணி போட்டுடலாம். 7 மைனஸ் 5 எவ்வளவு? 2, 9 மைனஸ் 6 எவ்வளவு? 3, 13 மைனஸ் 7 எவ்வளவு? 6. அவ்வளோதான், ஈஸியாக போட்டுடலாம். அப்போ கான்செப்ட் உங்களுக்கு விளங்கிட்டால் ஈஸியாக போட்டுடலாம். அப்போ இந்த வீடியோவில் எத்தனை சம் இப்போ வந்திருக்கு? அப்போ இந்த வீடியோவில் மொத்தம் 2 சம் வந்திருக்கு. 2 சம்மே டைப் 2க்குரியது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.